வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த ஓல்ட் காட் 2 அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. 2020 ரிலீஸ் ஆன த ஓல்ட் காட் படத்தோட ஆக்சுவல் சீக்வல் தான் இந்த படம். பார்ட் 1க்கான ரிவ்யூ இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். கண்டிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாக்ட் கண்டினியூவேஷன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பார்ட் 2 எடுத்திருப்பாங்க. இந்த பார்ட் 2ஓட தீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டில் பிட்வீன் இம்மார்டல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நகரக்கூடிய ஒரு கதை. அதுலயும் இம்மார்டல்களின் மூதாதையர் அப்படின்னு சொல்லப்படுற டிஸ்கார்ட் அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுக்கு சில இன்டென்ஷன்ஸ் இருக்கு. அந்த இன்டென்ஷன்ஸ்க்கு வந்து இந்த ஆண்டி அண்ட் டீம் வந்து எதிராக இருப்பாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றாங்க. டிஸ்கார்டோட பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய ஒரு நபர் தான் வந்து குவின். இவங்களை வந்து நீங்க பார்ட் 1ல பார்த்திருப்பீங்க. அதாவது கடலுக்கு அடியில் ஒருத்தங்களை ஒளிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க வந்து கடலுக்கு அடியில இருந்து திருப்பி மீண்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி ஆண்டி அண்ட் டீம் சமாளிக்கிறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதை. பேட்டில் பிட்வீன் இம்மார்டல்ஸ் அப்படின்ற அந்த தீமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீமாக தான் எனக்கு பட்டுச்சு. அதுலேயும் ஒரு ஈக்குவலான பவரில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சொல்ல போனால் அதில் பவர்லெஸ்ஸே லீட் கேரக்டராக இருக்கக்கூடிய ஆண்டி தான். ஸோ அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அதே மாதிரி நைலோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதுமே இந்த பாட்லேயும் ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப கிறிஸ்பாக முடியக்கூடிய ஒரு படம். பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காமல் போச்சு. அண்ட் வழக்கமாக பார்ட் 1ல் இருந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது இதுலேயுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த பாட்டோட ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது இல்லாத ஒரு பாட்டாக தான் எனக்கு பட்டுச்சு. அதாவது என்ன சொல்ல வந்தாங்க அதை சொல்லி முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு விதமான அறவே காட்டுத்தனமான ஃபீல் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இன்னுமே சுவாரஸ்யமாக இந்த பாட்டை கொண்டு போயிருக்கலாம். அண்ட் இன்னுமே நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கலாம். ஸோ பார்ட் 3க்கு மிச்சத்தை பார்க் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த பார்ட் 2 என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த பார்ட் 2க்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப கோரியாலாம் இல்லை. ஸோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.